பிறந்த ஊர்லேருந்து வாழ வைக்கிற ஊருக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா எங்களுக்கு நைட்டு பஸ்ஸு. ஸோ அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் டு பெங்களூர். அதுவும் நம்ம போகிறப்ப பல விஷயம் மைண்டில் ஓடும். ஐயோ, அடுத்து நம்ம எப்போ ரிட்டர்ன் வருவோன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் போய் அங்கே என்னென்னலாம் ஒர்க் பண்ணணும் அதெல்லாம் இருக்கும். ஸோ அப்படியேவும் நாங்கள் பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ அதிகுட்டனும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான் வெதரை. ஆனால் வழக்கம் போல் எப்பயும் போல் தான் அப்படியே சில்லுன்னு இருந்தது. அதுவும் ஃபுல் டே அங்கே வந்து மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருந்தது அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே நாங்களும் அப்படியே கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனால் தான் தெரியும் எவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அதுவும் மழை பெஞ்சிருக்கனால தண்ணிலாம் அந்த கிச்சன் வழியாக கொஞ்சம் வரும். சரி அப்படின்ட்டு மார்னிங் நான் வந்து மட்டன் லிவர் எடுத்து செஞ்சாச்சு. இவங்க வந்து ஆனியன் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் வந்து துணிலாம் போட வேண்டியது இருந்தது, அதை போட்டாச்சு. அப்புறம் வந்து யார் யாருக்கெல்லாம் பொடி பாவக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஊர்லேருந்து அத்தை கொடுத்து விட்ருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் சாம்பார் வச்சு சாப்பிடும்போது இன்னி சூப்பராக இருக்கும்.